இந்த வீடியோவில் 6th 3rd டேர்முக்கான புக் பேக் பார்க்கலாம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ காவிரிக்கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி எதிரொலிக்க. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை. காந்தியடிகள் டேஸ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஆன்சர் ஆப்ஷன் சி உவேசா. இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்தது. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி போப். இதில் பொருந்தாச்சொல் வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ படித்தால். படித்தால் அப்படிங்கிறது வினைமுற்று. மீதி இருக்கக்கூடிய இந்த ஐ மற்று கு இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா இடைச்சொல். செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ஓடினான். ஓடினான் அப்படிங்கிறது வினைமுற்று. இந்த மதுரைங்கிறது இடப்பெயர். கால்ங்கிறது சினைப்பெயர். சித்திரைங்கிறது காலப்பெயர். இந்த மூன்றுமே பெயர் சொற்களின் வகையில் வரும். மூன்றாவது கேள்விக்கான விடை ஆன்சர் ஆப்ஷன் சி சித்திரை. சித்திரைங்கிறது காலப்பெயர். சென்றால்னா வினைமுற்று. வந்தங்கிறது பெயரச்சம். நடந்து என்பது வினையச்சம். நான்காவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மா. மீதி இருக்கக்கூடிய எல்லாமே இடைச்சொற்கள். மாங்கிறது உரிச்சொல். முதலாவது கேள்வி, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வ.உ.சி. வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? ஆன்சர் பாரதியார். வ.உ.சி. அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார். வ.உ.சி. அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவைன்னு கேட்குறாங்க. வ.உ.சி. அவர்கள் வழக்கறிஞராக இருந்திருப்பாங்க. எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். இதெல்லாமே வ.உ.சி. அவங்க வழக்கறிஞராகவும் தொழிற்சங்க தலைவராகவும் வேலை செஞ்சுருப்பாங்க. ஐந்தாவது கேள்வி, வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? ஆன்சர் தமிழ் மற்றும் ஆங்கிலம். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறதையும் அஃது அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்தணும். இதுவே உயிர்மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறதையும் அது என்பதையும் நம்ம பயன்படுத்தணும். இப்போது ஒரு அழகிய ஆங்கிறது உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தணும். குளம் இதில் பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. அதனால் நம்ம ஒரு அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தணும். இரண்டாவதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரவு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஓர் இரவுன்னு வரும். ஓர் பகல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு பகல்னு வரும். மூன்றாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னா அது இல்லாத இதுக்கு பதிலாக அஃது இல்லாத அப்படின்னு வரும். நான்காவது கேள்வியில் அஃது நகரத்திற்கு என்பதற்கு பதிலாக அது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு வரும். ஐந்தாவது கேள்வியில் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இதில் ரெண்டு இடத்துலையும் நம்ம மாற்றணும். அஃது ஓர் இனிய பாடல் என்று வரும் ஆன்சர். இந்த இடத்த மட்டும் 5th கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்து போடுங்க. தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்புற்று இருக்க. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி சுறுசுறுப்பு. பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸ் ஆக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி மகிழ்ச்சி. வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் டி உழைக்க. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆதிரை. முதல் கேள்வி, இடுகுறி பெயரை வட்டமிடுக. ஆன்சர் ஆப்ஷன் பி மண். இரண்டாவது கேள்வி, காரண பெயரை வட்டமிடுக. ஆன்சர் ஆப்ஷன் பி வளையல். மூன்றாவது கேள்வி, இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. ஆன்சர் ஆப்ஷன் பி வாழை.
கைகள் என்பது சினைப்பெயர், அடைதல் என்பது தொழிற்பெயர், தெருங்கிறது பார்த்திங்கன்னா இடப்பெயர், பாரதியார் பொருட்பெயர், மாலைங்கிறது காலப்பெயர், அன்புங்கிறது பண்பு பெயர். விடியலில் துயில் எழுந்தேன். ஆன்சர் விடியல் அப்படிங்கிறது காலப்பெயர். இறைவனை கை தொழுதேன். கைங்கிறது சினைப்பெயர். நான் மதுரைக்கு சென்றேன். மதுரைங்கிறது இடப்பெயர். புத்தகம் வாங்கி வந்தேன். புத்தகம் என்பது பொருட்பெயர். கற்றலை தொடர்வோம் இனி. கற்றல் என்பது தொழிற்பெயர். நன்மைகள் பெருகும் இனி. நன்மைங்கிறது பண்பு பெயர். ஒலி வேறுபாடறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. அறம் என்பது அராவும் கருவி, அதனுடைய பொருள். இந்த அறம் பார்த்தீங்கன்னா தர்மம் நீதியை குறிக்கும். மனம்னா உள்ளம். இந்த மனம் வாசனை, நாற்றம், நறுமணம் இது எல்லாத்தையும் குறிக்கும். இருபொருள் தருக. ஆறுனா நதி, ஆறுனா எண். திங்கள் பார்த்தீங்கன்னா நிலவு, மாதம். திங்கள்னா நிலவையும் மாதத்தையும் குறிக்கும். ஓடுங்கிறது ஒரு செயல், அதுக்கப்புறம் ஓடுதல். நகைங்கிறது ஆபரணம், சிரிப்பு, இதெல்லாமே நகையினுடைய பொருட்கள். திங்கள்னா நிலவு, மாதம். ஓடுனா செயல், ஓடுதல். நகைனா ஆபரணம், சிரிப்பு. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி ஈகை. பிற உயிர்களின் டேஸை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி துன்பத்தை. உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி குற்றம். இந்த இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குருதி எதிர்ப்பை நீரது உடைத்து. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எனைத்தானும் என்ன என்றும் யாருக்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி தீவினை. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி இன்னுயிர். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி மலையெல்லாம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார். ஆன்சர் ஆப்ஷன் டி அன்பு. அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. ஆன்சர் ஆப்ஷன் டி அமைதி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார்னா பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயிலு வண்டி. இந்த இதில் அமைந்திருக்கக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. இதோட இந்த பாடத்துக்கு அந்த 3rd டேர்முக்கான புக் பேக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 7th டேர்ம் பார்க்கலாம். தேங்க்யூ.